காவேரி வந்து வர்றத பார்த்துட்டு செமையா டென்ஷன் ஆகி வந்து என்ன பண்ணுறாங்க, வெளியில வந்து "நீ எப்படி இங்கே வரலாம்? உனக்கு என்ன உரிமை இருக்கு இங்கே வர்றதுக்கு?" கேட்குறாங்க. எனக்கே உரிமை இல்லை. நான் தான் விஜயோட பொண்டாட்டி. ஒரே பொண்டாட்டி நான் மட்டும் தான். இங்கே பாருங்க, தேவையில்லாத பேசியிருந்தீங்கன்னா அப்புறம் அவ்வளோதான் சொல்லிட்டேன். எனக்கு எல்லா ரைட்ஸுமே எனக்கு இருக்குது. விஜய் யாருக்காகவும் நான் விட்டு தர மாட்டேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இவ்வளோ நாள் ஒதுங்கி தானே, அது யார் ஒதுங்கி இருந்தது? நான் ஒதுங்கி இருக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது. விஜயும் நானும் பிரிஞ்சிருந்தோம்னா அதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டா உடனே புருஷனை விட்டு பிரிஞ்சுட்டா அர்த்தமா? என் புருஷனை விட்டு பிரிஞ்சா உடனே வந்து நீ போய் என் புருஷனை நீ எடுத்துக்கலான்னு பார்க்குறியா? அப்படின்றாங்க. அதுக்கிட்ட அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே பாரு, உனக்கும் விஜய்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்றைக்கும் முடிஞ்சு போச்சு. தேவையில்லாம வந்து இங்கே பிரச்சனை பண்ணியிருந்தா நல்லா இருக்காது சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள் சார், என் புருஷன் மேலே எந்த தப்பும் இல்லை. இந்த ஆள் வேணும்னே வந்து என் புருஷன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்னோடனே, இல்லைம்மா அவர் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவரும் சேர்ந்து தான் எல்லாம் பண்ணார் சொல்லிட்டு அவர் 1000 சொல்லலாம் சார், அதுக்காக எல்லாம் உண்மையாயிடுமா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து இல்லைம்மா, கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, விசாரிச்சு தான் எதுவும் பண்ண முடியும், அது வரைக்கும் இவரை வெளியே விட முடியாதுன்றாங்க. இங்கே பாருங்கள், அந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்க வைக்கிறேன், அதெல்லாம் உன்னால் முடியாது அப்படின்றாங்க. உடனே வந்து என்னால் முடியும் அப்படின்னு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே. உடனே வந்து பசுபதி வந்து என்னையா இப்படி சொல்லிட்டு நான் சொல்கிறேன் அந்த காவேரி அப்படின்னா, அதெல்லாம் முடியாது, நான் ஏன் வாபஸ் வாங்கணும், அவளுக்கு பயந்து நான் வாபஸ் வாங்கிடுவேனா, அதெல்லாம் நடக்கக்கூட நடக்காது அப்படின்றாரு. உடனே வந்து விஜய் வந்து காவேரி சொன்னால் கேளு காவேரி, நீ கிளம்பிடி, நான் பார்த்துக்கிறேன்டி அப்படின்னோடனே, அது எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும், இங்கே பாருங்கள், உங்களை வெளியே எடுக்காமல் நான் விடவே மாட்டேன், நீங்கள் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து இந்த கேஸை வாபஸ் வாங்குறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு கொஞ்ச நேரத்தில் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே வந்து விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு, காவேரி என்ன முடிவு எடுக்கிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து காவேரி வந்து கூட வந்து கரெக்டாக ராதாவோட வராங்க. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து அம்பரஸ் வந்து என்ன ராதா கூட்டிகிட்டு வரா அப்படின்னோடனே, உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாக இல்லை, விஜய் குச்சிக்கு உள்ளே வச்சுருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ திமிரா, இங்கே பாருங்கள் சார், நான் தான் வந்து இவரோட ஒய்ஃபு, நான் சொல்கிறேன் சார் இந்த கேஸில் என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு. உண்மையிலேயே வந்து வெண்ணிலா அன்னைக்கு வந்து மிரட்டி அனுப்பிச்சது இவர் தான் சார், இதுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. விஜய் பாவம் தேடி கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சான் சார், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது அவன் கஷ்டப்பட்டது, எங்களுக்கு தான் சரி அவனை மீட்டு கொண்டு வரது பெரிய விஷயமா இருந்தது சார். அந்த மாதிரி இருந்து பாவம் சார் விஜய் மேலே வேணும்னே ஒரு பழியை போடுறாரு சார் அப்படின்னோடனே, என்ன என்ன என்னையா என்னென்னமோ சொல்கிறாங்க ஒய்ஃப் அப்படின்னோடனே, சார் அது வந்து சார் அப்படின்றாங்க. இங்கே பாருங்கள், இப்போ விஜய் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை தேவையில்லாத பழி போட்டிருக்கீங்க, மரியாதையை வந்து வாபஸ் வாங்கலைன்னா அடுத்த நிமிஷம் வந்து இந்த ராதாவை உயிரோட பார்க்க மாட்டீங்க அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாரு. உடனே வந்து நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கணுமா வேணாமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க அப்படின்னு அதிர்ச்சியாக பார்க்குறேன். என்ன ராதா இப்படிலாம் பேசுகிறேன், அப்படி தாங்க பேசுவேன். இங்கே பாருங்கள், விஜய் வந்து மேலே வந்து ஏதாவது வந்து உங்களால் வந்து அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டுச்சு, அடுத்த நிமிஷம் இந்த ராதா இந்த உலகத்தில் இருக்க மாட்டா, அவ்வளோ தான் சொல்லிட்டேன், மரியாதை வாபஸ் வாங்க அப்படின்னு உடனே பார்க்குறாரு, யோசிக்கிறாரு. இப்போ வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா, சரி சரி நான் வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்னு. சார் என்னை மன்னிச்சிடுங்க சார், விஜய் மேலே இந்த கோவத்தில் தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன், என்னையா நீ மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க, எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், சாரி சார் என் குடும்ப பிரச்சனை, அதனால் அவன் மேலே பயங்கர கோவத்தில் இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன், உண்மையிலேயே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது கூட எனக்கு தெரியாது சார், என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை சார், நான் சும்மா தான் சார் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், அடப்பாவி உடனெல்லாம் போனால் போதுன்னு விடுறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் வேலையில் வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அப்படின்றாரு இன்ஸ்பெக்டர். அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கிட்டையும் சைன் வாங்குறாங்க. விஜய் வந்து அவங்க வந்து சித்திக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. எனக்கு எதுக்குடா நன்றி, காவேரி தான் என்னை கூட்டு வந்தா, அவளுக்கு தான் நீ நன்றி சொல்லணும் அப்படின்னு காவேரி கிட்டே போகிறாரு, கையை பிடிக்கிறாரு, காவேரி தேங்க்ஸ் டி அப்படின்றாரு, அப்படியே ஹக் பண்ணுறாரு. இங்கே எல்லோரும் பார்க்குறாங்க அப்படின்னோடனே, என் பொண்டாட்டியை நான் கட்டி பிடிப்பேன், யார் பார்த்தா என்ன அப்படின்னோடனே உடனே தாத்தா வந்து சிரிக்கிறார். தாத்தா இதெல்லாம் நடந்தது அப்படின்னா காவேரி வந்து என்னை கூட்டிகிட்டு நேராக வந்து ராதா இருக்க இடத்துக்கு போனாமா, அப்புறம் ராதா கிட்டே எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொன்னோம், அப்போ தான் ராதாவும் நாங்களும் இது இந்த மாதிரி வரணும் உன்னை எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம், இதுக்கெல்லாம் காரணம் காவேரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொன்னதால் விஜய் வந்து கண் கலங்கி காவேரியை பார்க்குறாரு நன்றியோட.